வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி ரீஜனல் ஃபோக்கஸ் கேரளாவை பார்க்க போகிறோம். கேரளாவிலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகளையும் பாடல்களையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதம் முழுவதுமே குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது, பொதுவாக நம்முடைய குழந்தைங்க எல்லாருமே அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வயதாக அவர்களுடைய சிந்தனை லட்சியம் மாறுமா, அதை தான் பார்க்க போகிறோம். சூழ்நிலைகள் மாறி போனாலும் வயதாகி போனாலும் பெற்றோர்களுக்கு அவங்க பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த லட்சியம் நோக்கம் என்றைக்குமே மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைகளை அவர்கள் நேசிக்கிறார்கள். அது அவங்க ரத்தம். அவங்க எப்படி அதை விட்டு கொடுப்பாங்க? ஸோ எவ்வளவு வயசானாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே தான் இருப்போம். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்கின்ற ஜெபம், அதுவும் பேர பிள்ளைகளுக்காக தாத்தா பாட்டி செய்கின்ற ஜெபம் ஒரு வல்லமை உள்ளதாக இருக்குது. அது நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படுகிறது. நம்ம ஜெபிக்கும்போது நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க கேரளாவிலிருந்து ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். பெட்டி ஜார்ஜ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்திருக்கு. அது என்ன லட்சியம் தெரியுமா? இவங்க கையால் பைபிளை எழுதி இவங்க பேரனுக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய கொரோனா காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த லட்சியம் இருந்திருக்கு. அதே மாதிரியே இவங்க கையால் எழுதி இவங்க பேரனுக்கு பரிசாக வழங்கினாங்களா என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். உலகத்தில் உள்ள பல கோடி மக்களுக்கு தேவனுடைய வசனங்களை படிப்பது என்பது தினசரி வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் நீங்கள் தேவனுடைய வசனங்களை எழுதுவதற்காக எப்போதாவது முயற்சி செய்திருக்கிறீர்களா? காட்ஸ் ஓன் லேண்ட் என்று அழைக்கப்படும் கேரளாவைச் சேர்ந்த பெட்டி ஜார்ஜ் தேவனுடைய வசனங்களை தன்னுடைய கையெழுத்துகளால் பிரதி எடுத்தார். அவர் தன்னுடைய பேரனுக்கு இந்த விலைமதிப்பற்ற பைபிளை பரிசாக வழங்கினார். எனக்கு ஃபேமிலி கேதரிங்னா ரொம்பவும் பிடிக்கும். விசேஷமான நாட்களில் எங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் ஒன்றா கூடுவாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் கோவிட் நிலைமையை ரொம்ப மாற்றிருச்சு. எங்களால் வெளியில் போகவும் முடியல, யாரையும் சந்திக்கவும் முடியலை. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சு. லீவு நாளில் வர எங்கள் பசங்க கூட எங்களை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் சில அலங்கார வேலைகளெல்லாம் செஞ்சு என்னோட நேரத்தை செலவழிக்க முயற்சி செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய கணவரோடு சேர்ந்து சில பூத்தொட்டிகளை எடுத்து அதில் பூக்களை வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் சாயங்காலம் நான் ஜெபம் செஞ்சுட்டு இருக்கும்போது முழு பைபிளையும் புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் படிக்கணும்னு நினச்சேன். 6 மாதத்துக்குள்ள முழு பைபிளையும் படித்து முடிக்கணும்னு முடிவு செஞ்சேன். இப்படி செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு நான் தேவனிடம் ஜெபம் செஞ்சேன். நான் இதை முழுசாக படித்து முடித்ததில் வெற்றி கண்டேன் மற்றும் நான் தேவனுக்கும் நெருக்கமானேன். குறிப்பாக பிலிப்பியர் 4:13 வசனம் என்னை தொட்டுச்சு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முழு பைபிளையும் படித்து முடித்த பிறகு எனக்கு மலையாளத்தில் பைபிளை கைகளால் எழுதுறதுக்கு உத்வேகம் கிடைச்சது. இதை என்னால் செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா பல வருஷங்களாக நான் என் கையால் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் எழுதாமலே இருந்தேன். நான் 1 வருஷத்துக்குள்ளே இந்த பைபிளை எழுதி முடிக்கணும்னு ஒரு லட்சியமே வச்சுருந்தேன். ஆரம்பத்தில் என்னுடைய கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் தேவனிடம் அனுகிரகம் வேண்டி ஜெபம் செய்தேன். அதுக்கப்புறம் முழுமையாக பைபிளை எழுதி முடித்தேன். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நான் இதை என்னுடைய பேரனுக்கு அவனுடைய முதல் லார்ட் சப்பர் சமயத்தில் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். நான் இதை எங்கள் உள்ளூர் போதகரிடம் சொன்னேன். அவர் என்னுடைய பேரனுக்கு இதை பரிசாக கொடுக்க சொன்னார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் 1 வருஷத்தில் இந்த பைபிளை எழுதி முடிக்க உதவி செஞ்சார். அவருக்கு தன்னோட பேரனுக்கு இது தேவன் கொடுத்த பரிசா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. வசனங்களை கொடுப்பது என்பது தேவன் கொடுப்பது போல இது என்னை மிகவும் ஈர்த்தது. உண்மையிலேயே அவர் தங்கம் போல எதையாவது ஒன்ன கொடுத்திருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்ய விரும்பல. தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்துல கடுமையா உழைச்சி
தான் பேரனுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருந்தாரு. அவர் ஜெபம் செய்யும் போது அவருக்கு கிடைச்ச உத்வேகத்தை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா அது அவர் கையாலேயே எழுதினாரு. ஒரு சரியான ஒரு விசேஷமான நாள்ல அதை பரிசா கொடுத்தாரு. அவர் உண்மையிலேயே தன்னுடைய இதயத்தை பிழிஞ்சு தன்னுடைய ஆன்மாவை கலந்து அந்த பரிசு அவனுக்கு கொடுத்திருக்காரு. முழுமையாக பைபிளை எழுதி முடிக்கிற வேலையில என்னுடைய கணவர் எனக்கு உதவி செஞ்சாரு. நான் எல்லா விதத்திலையும் அவருக்கு உதவி செஞ்சேன். நான் காகிதங்களையும் பேனாவையும் வாங்கி கொடுத்தேன். எல்லா பக்கத்துலேயும் மார்ஜின் அமைச்சு கொடுத்தேன். எழுதும்போது நான் பக்கத்துலேயே இருந்தேன். நான் பைபிளை படித்தேன், ஆலோசனையும் வழங்கினேன். எழுதப்பட்ட எல்லா பக்கங்களையும் முழு பைபிளை தொகுப்பதற்கு பிரஸுக்கும் அழைத்து சென்றேன். இதுவரைக்கும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்னை பாதுகாத்தாரு. தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்தார். நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன். ஏசாயா 65:23 மற்றும் 24 வசனம் உண்மையிலேயே என்னை தொட்டது. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை, அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். புதிய கனவுகளை காண்பதற்கும் புதிய லட்சியத்தை அடைவதற்கும் வயது ஒரு தடையாக இருக்காது என்பதை உறுதியாக நம்புகிறேன். பெட்டி ஜார்ஜுடைய சாட்சி உங்கள் எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கொடுத்திருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தன்னுடைய கைகளால் அந்த பைபிளை எழுதி அவங்க பேரனுக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சிக்கு நம்முடைய பாராட்டுக்கள். நானுமே எங்கள் அப்பா எழுதிய கடிதங்களை இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன். என்னுடைய வழிகாட்டுதலுக்காக, என்னுடைய பிஸ்னஸ்க்காக எங்கள் அப்பா எனக்கு நிறைய கடிதங்கள் அனுப்பியிருக்காங்க. அதை இப்போவும் நான் பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கேன். உண்மையிலேயே இவை எல்லாமே ஒரு பொக்கிஷமாக இருக்குது. பெட்டி ஜார்ஜுடைய பேரனும் இது ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கணும், அந்த வசனத்தின்படி நடக்கணும் அப்படின்னா கர்த்தரிடத்தில் பிரார்த்திக்கிறேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு ஒரு நிழல் அவங்க பக்கத்தில் வந்துட்டு போகுமா. நிழல்னோடனே நீங்கள் வேற என்னமோ அப்படின்னு நினச்சி பயந்துடாதீங்க. அவங்க அம்மா அதிகாலையில் 4 மணிக்கு அவங்க கிட்ட 4 மணிக்கு ஜெபம் செஞ்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு போவாங்க. இதை சின்ன வயசுலேருந்தே அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. தினமும் காலையில் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக அவங்க அம்மா இப்படியே தினமும் ஜெபம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஜெபம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குது. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுடைய ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வலிமை மிக்கதாக இருக்குது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணலை அப்படின்னா இனிமேல் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பிங்க. தினமும் காலையில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்குறோம். இது சின்ன வசனம் தான், ஆனால் இதோடைய அர்த்தம் மிக பெரியது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய கடைசி சுவாசம் இருக்கும் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக அதற்கான பலனை தருவார். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CVN ப்ரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சென்ட் பீட்டர்ஸ் மாத்துமா சர்ச்சுடைய போதகருடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள், சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள், மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. குழந்தை வளர்ப்பு தொடரில் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருப்பது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அந்த லட்சியம், நோக்கம் வயதாக மாறுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே அவங்க பிள்ளைகள் மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நேசம் அதிகரிக்குமே தவிர குறையவே செய்யாது. எவ்வளவு வயதானாலும் சரி
அவங்களுக்கு பிள்ளைகளை பற்றிய ஒரு லட்சியம் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் கேரளாவை பார்க்குறோம். கேரளாவிலிருந்து சாட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ரெவரண்ட் ஏ ஜான் ஜார்ஜ் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க சென்ட் பீட்டர்ஸ் மாத்துமா சர்ச்சுடைய போதகராக இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை கதையை நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் குழந்தையா இருந்தபோது ஆண்டவர் என்னை தொட்டாரு. அதாவது நான் பிறந்த போது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இது எனக்கு ஞாபகத்தில் இல்லை, எங்கள் அம்மா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பிறந்த உடனே எனக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு. எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்துச்சு. என்னோட நிலைமை மோசமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் நான் பிழைக்க மாட்டேன்னு தான் நினச்சாங்க. அந்த சமயத்தில் மருத்துவமனையில் ஒரு நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி எங்கள் அம்மா எனக்கு பின்னால் தான் சொன்னாங்க. அவங்க பேர் இந்திரா. அவங்க ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ். அவங்க என்னோட படுக்கைக்கு அருகில் வந்து, நான் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போக போகிறேன், நான் இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், இந்த குழந்தை பிழைக்கிறேனா இல்லையாங்கிறத பார்க்குறேன்னு சொன்னாங்க. அந்த நர்ஸோட உறுதியான முடிவாளியும் அதோட என்னோட தாயாரோட தந்தையாரோட தொடர்ந்து செய்யப்பட்ட ஜபத்தின் காரணமாக தான் நான் உயிர் பிழைச்சிருக்கேன்னு நான் உணர்றேன். என்னோட அப்பா ஆண்டவருக்கு என்ன ஒப்படைச்சிட்டாரு. நீங்கள் இந்த குழந்தைய உயிர் பிழைக்க வச்சா இவனை நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆண்டவரோட முதல் ஸ்பரிசமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சண்டே ஸ்கூலில் வளர ஆரம்பித்தேன். அப்புறம் சர்ச் பற்றிய படிப்பை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் முக்கியமானவராக இருக்காருன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அவர் தான் பரலோக பிதா. நான் சொல்ல விரும்புவது இங்கேருந்து தான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர்கிட்ட ஒப்படைச்சேன். அதோட பைபிள் படிப்பையும் படித்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரீஸ்ட் ஆனேன். அதன் பிறகு எங்கெல்லாம் சர்ச் என்னை அனுப்பி வைக்க விரும்புகிறதோ அப்படி பல சர்ச்களுக்கும் நிறுவனங்களுக்கும் ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டேன். ஆரம்பத்தில் இது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக இதே என்னோட வாடிக்கையாயிடுச்சு. பயிற்சி முடிஞ்சு 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் போக வேண்டியிருந்துச்சு. என்னை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்போதைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பரோடாவில் இருந்தேன். பரோடாவிலேருந்து நான் இங்கே பணிபுரியும் இந்த நகரத்துக்கு வந்தேன். இங்கே என்னை நிறைய பேர் நேசிக்கிறாங்க. நானும் அவங்கள நேசிக்கிறேன். இவங்க எல்லாரும் அற்புதமான சர்ச் சமூகமாக இருக்காங்க. உண்மையிலேயே இந்த இடம் நேசிக்கக்கூடியவர்களால் நிறைஞ்சிருக்கு. அவர்களோட நட்பும் அவர்களோட உதவியும் அவர்களுடைய ஜெபமும் எங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு உதவியாக இருக்குது. இது ஜெபம் செய்யக்கூடிய சர்ச். பைபிளில் மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 5:13 ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நாம் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு விதத்தில் காயம்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய வேலை என்னவென்றால் அந்த காயங்களை தொடுவதும் அந்த துன்பப்படும் மனிதர்களை சந்திப்பதும் அவர்களை தங்கள் வாழ்க்கையில் உயர செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். இப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு பைபிள் நமக்கு முன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக காட்டுகிறது. நன்றி பாஸ்டர். உங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும் பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும் மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள்.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய பெற்றோர்களுக்கு வயதாகும் போது குழந்தைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய நோக்கம், லட்சியம் மாறுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு வயதானாலும் சரி, அவங்க குழந்தைகள் மேல வைத்திருக்கக்கூடிய நேசமும் லட்சியமும் மாறாது. அதுதான் உண்மையா இருக்கு. அதோடு கூட ரீஜனல் ஃபோக்கஸ் கேரளாவை பார்க்குறோம். கேரளாவிலிருந்து சாட்சிகளையும் பார்த்தோம், பாடல்களையும் வழங்க போகிறோம். இப்போது ஜெபிப்பதற்கான நேரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். கேரளாவிற்காகவும் அங்குள்ள மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை தாங்க, ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க கல்வியில் சிறந்து விளங்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. இன்னும் இப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அவங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்க வைத்திருக்கக்கூடிய லட்சியங்களை நீர் அறிவீர் சுவாமி. நீங்க அதை நிறைவேற்றி தாங்கப்பா. அப்பா, இன்னும் சில பெற்றோர் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லபடியா திருமணம் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்லபடியா அந்த திருமணத்தை நீங்க நடத்தி தாங்கப்பா. இன்னும் சில பெற்றோர் அவங்களுடைய பிள்ளைகளுடைய வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லதொரு இடத்துல நீங்க வேலையை தாங்க ஆண்டவரே. இன்னும் சில பெற்றோர் அவங்களுடைய பிள்ளைகளுடைய தகப்பனை எதிர்காலத்திற்காக, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்காக ஜெபிக்கலாம் தகப்பனே. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமான அப்பா, உமக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை பற்றிய லட்சியத்தை நீர் அறிவீர், அதை நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா. எப்போதுமே உங்களுடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்கணும், அந்த ஞானத்தை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. காண்கிறவர்கள் கண்களை தயவை கட்டளிடுங்க. எங்க பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் கூட நீங்க ஆசீர்வதித்து தாங்க அப்பா. கேரளாவிற்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அங்குள்ள மக்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்குள்ள தலைவர்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. நீங்க காலையும் மாலையும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்க வைத்திருக்கக்கூடிய லட்சியம் நிறைவேறுவதை உங்களால பார்க்க முடியும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக்கி காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். உபாகமம் 4:10. நீங்க ஒரு பெற்றோரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தெரிந்து கொண்ட விஷயங்களை, நீங்க பார்த்த விஷயங்களை, தேவனிடத்தில் நீங்க அறிந்து கொண்ட விஷயங்களை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க ஒரு தாத்தா பாட்டியா இருக்கீங்க அப்படின்னா, உங்க பேர பிள்ளைகளுக்கு இதை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. உங்க பிள்ளைகளை பக்கத்துல உட்கார வச்சு நீங்க சொல்லணும். ஒருவேளை அது அவங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட, அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த விதத்துல நீங்க சொல்லி புரிய வைக்கும் போது உண்மையிலே அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். Oh
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை பற்றிய உங்களுடைய லட்சியம் நோக்கம் நிறைவேற நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.